அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த வீடியோவில் நம்ம பரங்கிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 1/4 கிலோ பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு சத்தானது. வைட்டமின் ஏ, பி, சி, தாமிரச்சத்து, நீர்ச்சத்து அதிகமுள்ள ஒரு பூசணிக்காய். இது நம்ம தினமும் எடுத்துக்கலாம். இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். இந்த சாம்பார் அட்டகாசமான முறையில் நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தோல் உரித்து வச்சுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தினமும் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை தான். ரொம்ப நல்லது. மலச்சிக்கலுக்கு குணமாகும். இது அதிக மருத்துவ குணம் உள்ளது. இதை எல்லோரும் தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பூசணிக்காய். இதற்கு நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பில் நம்ம பூசணிக்காய் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1 கப்பு போதும். தேவைப்பட்டவங்க அளவு கூட்டி போட்டுக்கலாம். இதை சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் பூசணிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், மல்லி இலை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்போ நல்லெண்ணெய் உப்பு தேவைக்கு 1 ஸ்பூன். நல்லெண்ணெய் நம்ம ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பொங்கி வடியாது. அதனால் குக் ஆகுறதுக்கும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் 1 விசில் விட்டு எடுத்துடலாம். இது பூசணிக்காய் உடனே குக் ஆயிரும். ஆனால் 1 விசில் மட்டும் போதும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம கூட 1 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் போதும் அளவுக்கு நம்ம விசில் எடுத்து வச்சிடலாம். தாளிப்புக்கு இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்தம் பருப்பு அது ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் நான் காயப்பொடி குழம்புல போட மறந்ததுனால இதில் நான் சேர்த்துருவேன். மிளகாய் வத்தல் ஒரு 2 மிளகாய் வத்தல். தாளிப்பு இவ்வளோதாங்க. ஈஸியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விசில் எடுத்து விட்டு நம்ம தாளிப்பு கரைசலை இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கதை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். நல்லா அழகாக குழவா வந்துருச்சுங்க, குக் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக அட்டகாசமான முறையாக சூப்பராக வச்சுட்டோங்க. இதாங்க ஈஸி, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார். இது ரொம்ப ஹெல்த்தியான சாம்பாருங்க. இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கலாங்க. பெரியவங்களுக்கும் இந்த சாம்பார் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது இவ்வளோ அட்டகாசமான முறையில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.